குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்படக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் குழந்தைகள் உதவி மையம் இருக்குது. அங்கேயும் அடுத்தது கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் செயல்படக்கூடிய குழந்தைகள் உதவி மையத்தில் மேற்பார்வையாளர் 9 காலி பணியிடங்கள், வழக்கு பணியாளருக்கு 9 காலி பணியிடங்கள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு என்னென்ன கல்வி தகுதி, வயது வரம்பு, ஊதியம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரயில்வே உதவி மையத்தில் மேற்பார்வையாளருக்கு 3 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான மதிப்பூதியம் 21,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும். கணினியில் திறமை பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 42 வயது வரைக்கும். குழந்தைகள் உதவி மையத்தில் பணிந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த முன்னனுபவம் இருக்கவங்களுக்கு மட்டும் வயது வரம்பு தளர்வு 52 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரயில்வே உதவி மையத்தில் வழக்கு பணியாளருக்கு 3 காலி பணியிடம் இருக்குது. இந்த பணிக்கான மதிப்பூதியம் 18,000 ரூபாய். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். தகவல் தொடர்பு திறன் இருத்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 42 வயது வரைக்கும். இதுக்கும் குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவர்களுக்கு மட்டும் வயது வரம்பு தளர்வு 52 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேருந்து நிலையத்தில் இருக்க குழந்தைகள் உதவி மையம் மேற்பார்வையாளருக்கு 6 காலி பணியிடம் இருக்குது. மதிப்பூதியம் 21,000 ரூபாய். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் கணினியில் திறமை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 42 ஆண்டுகள். குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்தவங்களுக்கு மட்டும் வயது வரம்பில் 52 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் வழக்கு பணியாளருக்கு 6 காலி பணியிடம் இருக்குது. மதிப்பூதியம் 18,000 ரூபாய். அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். தகவல் தொடர்பு திறன் இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 42. ஏற்கனவே குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்தவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படும். அவங்களுக்கு மட்டும் வயது வரம்பு 52 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒப்பந்த பணியானது முற்றிலும் தற்காலிகமானது. பணியில் சேர்ந்த நாளிலிருந்து 1 வருடம் வரை நடப்பில் இருக்கும். அரசிடமிருந்து ஆணை வந்த பிறகு தான் மதிப்பூதியம் வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் பணியாளர் அரசு பணியான உரிமை கோர தகுதிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தமானது எந்தவித முன்னறிவிப்போ காரணமோ இன்றி எந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படலாம். விண்ணப்ப படிவம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகம், வ.உ.சி. நகர், தஞ்சாவூர் 613-007 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.